வாசிங்க பார்க்கலாம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். மத்தேயு 5:17. நியாய பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேயுங்கள். அழிக்கிறதற்கு அல்ல நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இயேசு எதற்காக இந்த பூமியில வந்தார்? இப்போ இதுல இருந்து ஒரே ஒரு காரியத்தை மட்டும் உங்க காதுல போட்டு வைக்க விரும்புறேன். நாம எதற்காக கிறிஸ்தவர்களா தேவ பிள்ளைகளா இந்த பூமியில வாழணும் தெரியுமா? பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு. கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்களேன். அவ்வளவுதான். இதுக்கு பேர் தான் தியானம். நான் பெரிய செய்தியெல்லாம் உங்களுக்கு கொடுக்க போறது இல்லை. நாம் இந்த உலகத்துல வாழ்ந்து என்ன சாதிச்சோம் அப்படின்னு முடிவில் நீங்களே உங்களை கேட்டு பார்க்கும்போது கர்த்தருடைய சித்தத்தை நான் நிறைவேற்றி இருக்கிறேன் அப்படின்னு நம்ம நினைக்கணும். அல்லேலூயா. நமக்கு ஒரு திருப்தி வரணும். அப்போஸ்தலன் பவுல் சொல்லும்போது சொல்றார், நல்ல போராட்டத்தை ஓட்டத்தை முடிச்சேன். கர்த்தர் எனக்கு என்ன வச்சிருந்தாரோ, என்ன கோல் வச்சிருந்தாரோ அதெல்லாம் நான் என்ன செஞ்சுட்டேன்? நிறைவேற்றி முடிச்சுட்டேன். இன்னைக்கு நிறைய பேர் சாகும்போது சில காரியங்களை நிறைவேற்றாமலே என்ன செஞ்சிடறாங்க? செத்துடுறாங்க. சிலர் வேணும்னே கடை வாங்கி வச்சுட்டு என்ன செஞ்சிருவாங்க? ஏன்னா அவன் நினைச்சிருக்கிறான், எப்படியாவது அடுத்து என் புள்ள என்ன செய்யணும், கஷ்டப்படணும் அப்படின்னு அவன் சிலர் வைராக்கியமா அந்த மாதிரி செய்வான். நல்லா கவனிங்க. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் கர்த்தர் உங்களை குறித்து என்னை குறித்து வைத்திருக்கிற திட்டத்தை இந்த பூமியில நிறைவேற்றிட்டு தான் உலகத்துல கண்ணை மூடணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவர் என்னெல்லாம் திட்டம் வச்சிருக்கிறார், நான் அவருக்காக வாழணும்னு கர்த்தர் நம்மை குறித்து ஒரு சித்தம் வைத்திருக்கிறார். நாம ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணணும், மற்றவங்களுக்கு கிறிஸ்துவை சொல்லணும். இந்த பூமியில இருக்கிற நாட்கள்ல கிறிஸ்துவை ஆராதிக்கிறவர்களாய், கிறிஸ்துவை வெளிப்படுத்துறவர்களாய் இருக்கணும். இதையெல்லாம் நம்ம நிறைவேற்றிக்கிட்டு இருக்கிறோமா? நிறைவேற்றணும். ஆமேன்னு சொல்லுங்களேன்.